இந்த மனமகிழ்ச்சியான காலை ஆராதனை வேளையிலே நம்ம எல்லோரும் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் வண்ணமாக சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதித்து மகிழ போகிறோம். முதலாவதாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், கதிரவன் தோன்றும் காலை இதே, புதிய கிருபை பொழிந்திடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம்முடைய அளவில்லாத கிருபையினால தம்முடைய ஜனத்தை நிறைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில் பங்கெடுக்க வந்திருக்கிற நம்மையும் தம்முடைய அளவில்லாத கிருபையினால நிரப்ப போகிறார். ஆகவே உணர்ந்து இந்த பாடலை பாடி அதனுடைய ஒவ்வொரு வருகைகளையும் உச்சரித்து நாம் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் கரங்களை அசைத்து சொல்லுவோமே, நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி இந்த பாடலை பாடுவோமே. எல்லா சின்ன தம்பி தங்கச்சி மகிழ்ச்சியோடு கூட இருக்கிற இடங்கள்ல அப்படியே கையை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தி பாடுவோமே. கதிரவன் தோன்றும் காலையிதே, புதிய கிருபை பொழுந்திடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிதே, வானத்தின் சுடர்கள் கானக ஜீவன்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றன. நாமும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே, கைகளை தட்டி உற்சாகமாய். வான சுடர்கள் கானக ஜீவன் வாழ்ந்திடவே பரன் மாட்சிமையே. வான சுடர்கள் கானக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. கதிரவன் தோன்றும் காலையிதே, புதிய கிருபை பொழிந்திடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிதே. நல்ல கைகளை தட்டி பாடுவோமே. காட்டில் கதறி கானக ஓடை கண்டடையும் வெளிமான்களை போ. காட்டில் கதறி கானக ஓடை கண்டடையும் வெளிமான்களை போ. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் கர்த்தரன் இயேசுவை தேடிடுவோம். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் கர்த்தரன் இயேசுவை தேடிடுவோம். கதிரவன் தோன்றும் காலையிதே, புதிய கிருபை பொழி. நல்ல கைகளை தட்டி நல்ல வாய்களை திறந்து பாடுவோமே. இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிதே. கர்த்தருடைய கிருபை என்றென்று ஓங்கி இருக்கிறது. கர்த்தரே நல்லவர் என்று உரைப்போம். கேருபீன்கள் மத்தியிலே வாசம் செய்கிற நம்முடைய ஆண்டவர் இந்த காலை ஆராதனையில நம் மத்தியில வெளிப்படும்படியாக மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரே எங்கள் மத்தியில எழுந்தள்ளும் என்று பாடுவோமே. கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க, கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க, கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கேருபீன்கள் மத்தியில் வாழும்
புதிய கிருபை பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவு தோன்றும் காலையிலே. ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, எந்த உதடு உம்மை போற்றும் ஆண்டவரே. எங்கள் கரங்கள் குவிந்தே உம்மை வணங்கி கொண்டிருக்கும் அப்பா. நல்ல கையில தட்டி உற்சாகத்தோடு கூட எந்த உதடும் உந்தனை போற்றும் என் கரங்கள் குவிந்தே வணங்கும். சொல்லுங்க. எந்த உதடும் உந்தனை போற்றும் என் கரங்கள் குவிந்தே வணங்கும். பாக்கியம் நான் கண்டடைந்தேனே யாக்கோபின் தேவனே என் துணையே. பாக்கியம் நான் கண்டடைந்தேனே யாக்கோபின் தேவனே என் துணையே. கதிரவு தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவு தோன்றும் காலையிலே. காலை வெளுப்பே கத்தரி சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும். சொல்லுவோம். காலை விழிப்பே கத்தரி சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும். பாதம் அமர்ந்து வேதமை ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவே. பாதம் அமர்ந்து வேதமை ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவே. கதிரவு தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவு தோன்றும் காலையிலே. வானமும் பூமியும் படைத்த ஆண்டவர் வானம் திறந்தே தோன்றிடுவார். அவரை சந்திப்பதற்காய் ஆமென் ஆவலோடு கூட இருக்கிற நம்மை அவர் நாம் தம்மோடு கூட சேர்த்தணைத்துக் கொள்ளுவார். இந்த காலை வேளையில நாம் எல்லாரும் இணைந்து ஆத்தும நேசரே எங்கள் மத்தியில வாரும் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு கூட அழைப்போம். வானம் பூமி யாவுமை படைத்தி வானம் திறந்தே தோன்றிடுவே. சொல்லுவோம். வானமும் பூமி யாவும் படைத்தி வானம் திறந்தே தோன்றிடுவே. ஆவல் அடங்க என்னையும் அழைக்க ஆத்துமனேசரே வந்திடுவே. ஆவல் அடங்க என்னையும் அழைக்க ஆத்துமனேசரே வந்திடுவே. கதிரவு தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவு தோன்றும் காலையிலே காண சுடர்கள் கானக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. சொல்லுவோம். காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. கதிரவு தோன்றும் காலையிலே. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து சொல்லுவோமே ஹல்லேலூயா. ஆண்டவரை புகழ்ந்து பாட பாட அவருடைய கிருபைகள் அளவில்லாமல் நம் மீது ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். நன்றி சொல்லுவேனே வார்த்தைகள் போதாதே,
நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேன். ஒரு அருமையான பாடல். அந்த பாடலின் ஒவ்வொரு வரிகளும் விவிதமாய் சொல்லுகிறது. சேற்றில் இருந்து என்னை தூக்கி எடுத்தீர், பாவங்களை எல்லாம் கழுவி என்னை சுத்தமாக்கினீர், பரிசுத்தமான ஒரு வாழ்வு தந்தீர். ஆண்டவரே, உள்ளம் நிறைவோடு உம்மை துதிப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பல்வேறு சூழ்நிலைகளிலிருந்து, பல்வேறு குடும்ப பின்னணியிலிருந்து, பல்வேறு விதமான வழிபாடுகளிலிருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த காலை வேளையில ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவைதான் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். உம்மை நன்றி செலுத்துவதற்கு வார்த்தைகளே போதாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். அவர் செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் தீமை செய்கிற ஆண்டவர் அல்ல. அதினதின் காலத்துல ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செய்வார். ஹல்லேலூயா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆபிரகாம் எலியேசருடைய அந்த சப்ஜெக்டை படிச்சுட்டு இருக்கும்போது ஆபிரகாம் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணான். ஆண்டவர்கிட்ட சொல்றான், அடியனுக்கு என்ன தருவீர், பிள்ளை இல்லாத இருக்கிறேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் இல்லை, உனக்கு ஒரு வாக்கு தத்தமாக ஒரு பிள்ளையை கொடுக்குறாரு. அவன் கேட்குறான், இல்லை நான் என் வீட்டில் வேலைக்காரன் எலியேசர் இருக்கிறான், அவனை நான் அப்படி எடுத்துக்கிட நான் சொன்னோன்னா ஆண்டவர் அதுக்கு சம்மதிக்கலை. இருந்தாலும் ஆண்டவர் அவனுக்கு வாக்கு தத்தமாக ஒரு குழந்தையை எப்போ கொடுக்குறாருன்னா, ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்து 25 ஆண்டுகள் கழிச்சு தான் என்ன செய்கிறாரு. அவன் ஒரு ஜெபம் கேட்கறதுக்கு 25 வருஷம். அதே நீங்க தொடர்ச்சியா வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா எலியேசர் ஈசாக்குக்கு பெண் பார்க்க போறாரு. அவர் அந்த ஸ்பாட்டு கிட்ட போய் நின்று ஒரு ஜெபம் பண்றாரு. நிறைய ஆண்டவர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டை வச்சுட்டு, இப்படி ஏன் எஜமானன் வழிபடுகிற ஆண்டவரே காரியத்தை வாய்க்க பண்ணுன்னு சொல்லி வாயை மூடி திறக்க, அந்த கண்ணை திறக்கும் போது அங்க முன்னாடி ரெபெக்காள் நிற்கா. பாருங்க, ஒரு எஜமான் ஆண்டவர் நிறைய இடங்கள்ல ஆபிரகாமை பார்த்து சொல்லுவாரு, என் சிநேகிதனாய் ஆபிரகாம், அவனுக்கு நான் செய்ய போறதை மறைப்பேன். இப்படியெல்லாம் நல்ல ஒரு ஐக்கியம் இருந்த பிற்பாடும் அந்த ஜெபம் 25 வருஷம் ஆகுது கேட்கறதுக்கு. ஆனா எலியேசர் ஒரு வேலைக்காரன் ஆபிரகாமுக்கு வீட்டுல, அவன் ஜெபம் பண்றான். அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுதே அந்த ஜெபம் கேட்கப்படுது. நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக ஜெபங்கள் அதனுடைய அந்த நிறைவேறுவதற்கு காலங்கள் ஆன உடனே அநேக நேரங்கள் நம்ம சோர்ந்து போறோம். ஆனா நிச்சயமா ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலங்களை நியமித்திருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதனால நம்ம முறுமுறுக்கவோ சோர்ந்து போகவோ ஒண்ணுமே இல்லை. நம்ம எல்லாம் சந்தோஷத்தோடு கூட எதை செய்தாலும் ஆண்டவரே நீ என் வாழ்க்கையில ஒரு நாள் தீமை செய்யவே மாட்டீங்கன்னு சொல்லி ஆண்டவர் தந்திருக்கிற நன்மைகளுக்காய் நம்ம அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது ஆண்டவர் காலாகாலங்களிலே நமக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நிறைவேற்றும். அந்த பாடல் தெரிந்தவர்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். மற்றவர்கள் அதை கவனித்த பாடல். நன்றி சொல்லுவேனே வார்த்தைகள் போதாதே. தெரிந்தவங்க எல்லாம் கையை தட்டி சந்தோஷத்தோடு கூட அந்த பாடலை உணர்ந்து பாடுவோமே. நன்றி சொல்லுவேனே வார்த்தைகள் போதாதே, நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. நன்றி சொல்லுவேனே வார்த்தைகள் போதாதே, நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேன். ஒரு முறை கூட சொல்லுவோம். நன்றி சொல்லுவேனே வார்த்தைகள் போதாதே, நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. சேற்றில் இருந்தென்னை தூக்கி எடுத்தீர், பாவங்கள் கழுவி சுத்தமாக்கி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சேற்றில் இருந்தென்னை தூக்கி எடுத்தீர், பாவங்கள் கழுவி சுத்தமாக்கினீர். பரிசுத்த வாழ்வு தந்தீர், பரமனின் பெயரும் தந்தீர். பரிசுத்த வாழ்வு தந்தீர், பரமனின் பெயர் தந்தீர். உள்ளம் நிறைவோடு உம்மை துதிப்பேன். உள்ளே சொல்லுவேனே வார்த்தைகள் போதாதே, நன்மை செய்த தேவா உம்மை பாடு
பாடுவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நன்றி கையை தட்டி சொல்லி சொல்லுவேன். பாருங்க. சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நன்மை செய்த தேவா. வாலிப தம்பி தங்கச்சி எல்லா வாயில தரும். நன்றி சொல்லுவேனே, வார்த்தைகள் போதாதே. நன்மை செய்த தேவா, உம்மை பாடுவேனே. நம்முடைய கால்கள் அநேக நேரங்களிலே சறுக்குகிறது. ஆனால் ஆண்டவர் நம்மை தாங்கி பிடிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். தோள்கள் தளர்ந்து போகிறது, நம்மை அணைத்து சேர்த்துக் கொள்ளுகிறார். அந்த நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. சின்ன பிள்ளைங்க கையை நல்லா தட்டி, நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். கால்கள் தளர் முன்னே தாங்கி பிடித்தே, தோள்கள் தளர் முன்னே சேர்த்து அணைத்தே. சொல்லுங்க சேர்ந்து. கால்கள் சறுக்கு முன்னே தாங்கி பிடித்தே, தோள்கள் தளர் முன்னே சேர்த்து அணைத்தே. வழிகளை நேராக்கி பாதைகளை விரிவாக்கி, வழிகளை நேராக்கி பாதைகளை விரிவாக்கி, வருடங்கள் தோறும் நன்மை செய்கிறீர். நன்றி சொல்லுவேனே, வார்த்தைகள் போதாதே. எல்லாரும் சொல்லுவோமே. நன்மை செய்த தேவா, உம்மை பாடுவேனே. நன்றி சொல்லுவேன். நன்றி சொல்லுவேனே ஆண்டவரே. இந்த காலை போதாதே. நன்மை செய்த தேவா, உம்மை பாடுவேன். மறுபடியும் சொல்லுவோம். கால்கள் சறுக்கு முன்னே தாங்கி பிடித்தே, தோள்கள் தளரு முன்னே சேர்த்து அணைத்தே. சேர்ந்து சொல்லுங்க. கால்கள் சறுக்கு முன்னே தாங்கி பிடித்தே, தோள்கள் தளரு முன்னே சேர்த்து அணைத்தே. வழிகளை நேராக்கி பாதைகளை செம்மையாக்கி, வழிகளை நேராக்கி பாதைகளை விரிவாக்கி, வருடங்கள் தோறும் நன்மை செய்யாமே. நன்றி சொல்லுவேனே, வார்த்தைகள் போதாதே. நன்மை செய்த தேவா, உம்மை பாடுவேன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். நன்றி சொல்லுவேனே, வார்த்தைகள் போதாதே. எத்தனை வார்த்தைகள் இருந்தாலும் ஆண்டவர் செய்த நன்மைக்கு நாம் ஈடு கொடுக்க முடியாது. தாயின் கருவறையில் தெரிந்து கொண்டே, பெயரிடும் முன்னாலே என்னை அழைத்தே. சொல்லுவோம். தாயின் கருவறையில் தெரிந்து கொண்டே, பெயரிடும் முன்னாலே என்னை அழைத்தே. கண்களின் மணி என்றி கைதனில் வரைந்துள்ளீர், கண்களின் மணி என்றி கைகளில் வரைந்துள்ளீர். உம்மை பிரிந்தேது வாழ்வனுக்கு நான் நன்றி சொல்லுவேனே. வார்த்தைகள் போதாதே. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லி பாருங்க. உம்மை பாடுவேனே, நன்றி சொல்லுவேனே. வார்த்தைகள் போதாதே. நன்மை செய்த தேவா, உம்மை பாடுவேனே. நல்ல கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல சந்தோஷத்தோடு கூட கத்தரை மகிமைப்படுத்துங்க. அநேக நேரங்கள்ல நம்முடைய மனது தளர்ந்து போகிறது. ஆண்டவரே, எத்தனையோ மனுஷனுக்கு எவ்வளவோ நன்மைகள் நடக்குது. அவங்க ஆண்டவர் அறியாதவங்க எவ்வளவோ நன்மைகள் அவங்க வாழ்க்கையில அடுக்கடுக்க நடந்து கொண்டே இருக்கிறது. நான் இன்னும் அந்த நிலையிலேயே தங்கி கொண்டிருக்கிறேனே, என்னுடைய ஜெபங்கள் கேட்கவில்லையேன்னு சொல்லி ஒருவேளை சோர்ந்து போயிருப்பீங்கன்னா, ஆமென், ஆண்டவர் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஒவ்வொருவருக்கு ஒரு ஏற்ற காலம் வைத்திருக்கிறார். அதாவது நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட கடந்த வருடத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு 11வது வகுப்பு பிள்ளை திடீர்னு கிளாஸ் ரூம்ல இருந்து எந்திரிச்சு போயிட்டு ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து உட்கார்ந்தாச்சு. அங்கே பார்த்தா அவளே தனக்குத்தானே பிரசவம் பார்த்து குழந்தைய அந்த கழிவறையில் தூக்கி போட்டு வந்துட்டா.
யாருக்கும் தெரியாது, கூட படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியாது, ஸ்கூலுக்கு தெரியாது. திருப்பி விசாரிச்சு அது போடுற சத்தத்தை பார்த்து யாருன்னு விசாரிச்சுட்டு கடைசியில் பிள்ளைய தூக்கிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி கிட்டத்தட்ட 34 லட்சம் ரூபாய் 5 வருஷமாக செலவழிச்சிருக்கிறாங்க. ஒரு குழந்தையை பெற்றெடுக்க 34 லட்சத்துக்கும் அதிகமாக செலவழிச்சும் ஒரு குழந்தை பெற்றெடுக்க அவங்களால முடியலை. இன்னொரு குடும்பம் 17 லட்சம் ரூபாய் சில வருடங்கள். ஆனால் பாருங்க, இன்னொரு இடத்துல தவறான முறையில் எவ்வளவோ காரியங்கள் நடக்குது. ஆனாலும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் கவனித்து கொண்டிருக்கிறார். ஒரு நன்மைக்காக எவ்வளவோ நாட்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை பெற எனக்கு வழி இல்லையா, அல்லது எனக்கு ஒரு நல்ல வீடு வாய்ப்புகள் கிடைக்காதான்னு சொல்லி ஆசீர்வாதத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கேன். என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையான காரியங்கள் நடக்காதன்னு அநேக நேரங்களில் ஏங்கி கொண்டிருக்கிறோம். அப்படி அதை ஏங்கும் போதே நம்முடைய மனதெல்லாம் தளர்ந்து விடுகிறது. நான் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க, நம்ம எல்லாம் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறோம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் நமக்கு தீமை செய்யாத ஒரு வார்த்தை சொல்லி அந்த 2வது சரணத்தை மறுபடியும் நாம் பாட போகிறோம். கால்கள் சறுக்கு முன்னே ஆண்டவர் நம்மை தாங்கி விடுகிறார். ஹல்லேலூயா! சந்தோஷத்தோடு கூட ஆண்டவர் நன்மை செய்ய போகிறார் என்கிற விசுவாசத்தோடு கூட அந்த பாடலின் ஒரு சரணத்தை மறுபடியும் கை தட்டி பாட போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமே. கால்கள் சறுக்கும் முன்னே தாங்கி பிடித்தே, தோள்கள் தளரும் முன்னே சேர்த்து அணைத்தே. சொல்லுவோமே. கால்கள் சறுக்கும் முன்னே தாங்கி பிடித்தே, தோள்கள் தளரும் முன்னே சேர்த்து அணைத்தே. வழிகளை நேராக்கி பாதைகளை விரிவாக்கி, வழிகளை நேராக்கி பாதைகளை விரிவாக்கி, வருடங்கள் தோறும் நன்மை செய்கிறீனா நன்றி சொல்லுவேனே. வார்த்தைகள் புதானே நன்மை செய்தீவா உம்மை பாடுவேன். நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். நன்றி சொல்லுவேன். Yes Lord. வார்த்தைகள் புதானே நன்மை செய்தீவா உம்மை பாடுவேன். சேற்றில் இருந்தென்னை தூக்கி எடுக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் சொல்லுங்க பார்க்கலாம். சுத்தமாக்கினே, சேற்றில் இருந்தென்னை தூக்கி எடுத்தே. பாவங்கள் கழுவி சுத்தமாக்கினே, பரிசுத்த வாழ்வு தந்தி பரமனி பேர் தந்தி, பரிசுத்த வாழ்வு தந்தி பரமனி பேரும் தந்தி. உள்ளம் நிறைவோடு உம்மை துதிப்பேன், நான் நன்றி சொல்லுவேன். சொல்லுவோமே. வார்த்தைகள் போதாதே நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே, நன்றி சொல்லுவேனே. வார்த்தைகள் போதாதே நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா! கர்த்தர் நம்மையும் நம்முடைய தலைமுறையையும் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா! மகிழ்ச்சியோடு கூட ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. அருமையான பழைய பாடல். நாம் சந்தோஷத்தோடு கூட பாடுவோம். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து, ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை எவனமாய் மேய்த்து காத்து நடத்துவான், அதுபோல ஆண்டவரும் தம்முடைய ஜனத்தை ஒவ்வொரு நாளும் மேய்த்து காத்து வேளைக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்கிறார். ஆகவே தான் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இந்த பாடலை பாட போகிறோம். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. எல்லாம் கொஞ்சம் வாயில திறந்து சத்தமா பாடணும். நம்ம வாயை திறந்தாதான் நம்முடைய ஆசீர்வாதம் என்ன செய்யும். வாயை அப்படியே இறுக்கி வச்சுட்டு இருக்க கூடாது. எல்லாம் சேர்ந்து வீட்டில் போய் கத்தலான்னு சொல்லக்கூடாது. அந்த கத்துறதை இங்கே என்ன செய்யணும், முடிச்சிடணும். இந்த தொண்டை இருக்கிறதுனால தானே ஆண்டவர் பாடணுங்கிறாரு. அதை இங்கே என்ன செய்யணும், பாடி முடிச்சாச்சுன்னா ஒரு வாரம் நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். சந்தோஷத்தோடு கூட கை தட்டி பாடும்.
கையை தட்டி சொல்லு. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஒரு முறை கூட என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற, எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலையில என் மேய்ப்பராய் இருக்கிறார் கர்த்தர்? குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசுமுல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசுமுல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? கைகளை உரத்த தட்டி சொல்லுவோம். என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் கையை வேகமா தட்டி தான் பாடலாமே, கொஞ்சம் வாயை திறந்து பாடலாம். நம்ம எல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகள், ஆண்டுடைய சமூகத்துல தான் வந்திருக்கோம். புதுசா யாருமே வரல. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என் மேய்ப்பராய் இருக்கிற அதை உணரும் போதே நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாரம் எல்லாம் என்ன செய்யும்? மெழுகு போல ஊருகி போயிடும். நீங்க வந்த வண்ணமா திரும்பி சொல்லக்கூடாதுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். ஆகையினால கொஞ்சம் சந்தோஷத்தோடு கூட என்ன செய்யணும்? வந்த பாரத்தை வந்த விதமாவே சுமந்துட்டு போகக்கூடாது, எல்லாம் இறக்கி வச்சுட்டு போயிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக தான் கூடி வந்திருக்கிறோம். சந்தோஷத்தோடு கூட கையை தட்டி பாடும். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? நீங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா? எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது, நல்லா சொல்லுங்கம்மா. சந்தோஷத்தோடு கூட பின்னாடி இருக்கிற தாய் தகப்பன்மார் சகோதரர்கள் ஒரு முறை கூட என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் என்னை நண்பனாய் ஆகியதா? என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாய் ஆகியதா? என்னுள்ளமே ஆஹா என் தேவனை, ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுவே. என்னுள்ளமே ஆஹா என் தேவனை, ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுவே. கரங்களை தட்டி சொல்லுவோம். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே, நல்லா சொல்லுங்க, குறைகள் ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். ஆமென். அவர் நம்மை நடத்துகிறவர், அவர் நம்மை போஷித்து காப்பாற்றுகிறவர். வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஒரு முறை கூட என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? நம்மை அவர் பசுமை
என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் அவர் நம்மோடு நடக்கிறவர், நம்முடைய ஜனத்தோடு கூட வருகிறவர். அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி ஆஹா எங்கும் மொழி ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவா எங்கும் மொழி ஆஹா எங்கும் மொழி ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவா என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பதே என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே, அப்படியே கண்களை மூடி சொல்லி பாருங்க, என்பது ஏது ஒரு முறை கூட எங்கள் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது எங்கள் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை காப்பாற்றி நடத்துகிற வண்ணமாய் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு நேராய் நடத்தி கொண்டு இருக்கிறார். கையை தட்டி கதற மகிமைப்படுத்தி, ஓ என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமோ நடத்திடும் போதினிலே என்னோடு அவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி எங்கெங்கும் ஒளி அல்லவா. எல்லாரும் சேர்ந்து என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே அது ஏது? நல்ல ஒரு விசை கையை தட்டி கதற மகிமைப்படுத்தி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, காரணம் தேவரீரனோடு கூட இருக்கிற. இந்த காலை வேளையில சொல்லுங்க வாயை திறந்து, தேவரீரனோடு கூட இருக்கிறீர். சொல்லுங்க வாயை திறந்து, என்னோடு இருக்கிறவ தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலோ பொல்லாப்புக்கு பயப்படுவதில்லை, காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர், எங்கள் பிள்ளைகளோடு இருக்கிறீர். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருப்பதே எத்தனை பாக்கியோ. ஒரு மேய்ப்பனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற மந்தையானது எதை குறித்தும் கவலைப்படுவதில்லை. காரணம் மேய்ப்பனானவன் தன்னுடைய மந்தையை அறிந்து வைத்திருக்கிறதுனால அதற்கு என்ன தேவை என்பதையோ ஆமென் என்னென்ன காலங்களில் அதற்கு செய்ய வேண்டிய கடமையும் சரியாய் செய்கிறவர். நாமும் நம்முடைய ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறோம். சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய கரத்தில் இருக்கிறேன்னு சொல்லுங்க வாயை திறந்து. நான் என் நேசருடைய கரத்தில் இருக்கிறேன், நான் என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன். ஆமென். அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், பசும்புல் பூமியிலே நடத்தி
கொண்டிருக்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய கால்களை அவர் ஒருபோதும் தள்ளாட விடுவதில்லை. ஹalleluya. ஓ ரிபலதன ஷல்கரோ, அவர் என்னை தள்ளாட விடுவதில்லை. அவர் என்னை விட்டு விலகுவதில்லை. ஹalleluya. கொஞ்சம் வாயை திறந்துருங்கம்மா. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் என்கிற உணர்வோடு கூட வாயில திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்து. வாலிப தம்பி தங்கச்சி அப்படியே கர்த்தரை துதிங்க. ஹalleluya. அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அந்த நல்ல தெய்வம் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அந்த தெய்வம் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அவர் நம்மை போஷிக்க போதுமானவராய் இருக்கிறார். அவர் நம்மை போஷித்து காப்பாற்ற போதுமானவராய் இருக்கிறார். கையை தட்டி சொல்லுங்க, ஆமென் ஆமென். கர்த்தர் எங்களுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். ஓ ஹalleluya ஹalleluya. அங்குலா ஹalleluya. அவர் நமக்காக யாவையும் செய்கிறவராயிருக்கிறார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. ஹalleluya. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் சொல்லுவோம், என் சுமைகள் சேர்ந்து சொல்லுங்க, என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் ஒவ்வொரு நாவும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, உம் பாதத்தில் இறக்கி வைத்து. வயதான தாய் தகப்பன் மறந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பாரங்கள், என்னுடைய சுமைகள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய கண்ணீர்கள், என்னுடைய நெருக்கங்கள், என்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் இறக்கி வைத்து விட்டேன்னு சொல்லுங்க. அந்த வார்த்தையை மறுபடியும், என் பாரங்கள் சொல்லுங்க, என் சுமைகள், என் பாரங்கள், என்னுடைய மன பாரங்கள், என் சுமைகள் ஒரு மனதோடு உம் பாதத்தில் சேர்ந்து சொல்லுவோம், இயேசையா உம்மைத்தானே. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த கால வேளையில, உம்மைத்தானே என் கண்முன்னே வைத்திருக்கிறேன் என்று சொல்றவங்க, இயேசையா உம்மைத்தானே உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அப்படியே கண்களை மூடி இருக்கும் பொழுது அந்த பக்தனோடு கூட இணைந்து இந்த வார்த்தையை நாமும் சொல்ல, உம்மோடு கூட இருப்பதுதான் சொல்லுங்க, உம்மோடு இருப்பது. அப்படியே கண்களை மூடுங்கம்மா. தம்பி தங்கச்சி கண்ணை மூடி சொல்லுங்க, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்ச. சொல்லுங்க சொல்லுங்க, உம்மோடு இருப்பதுதான், உம்முடைய பாதம் அமர்வதுதான், உம்முடைய குரலை கேட்பதுதான், உங்க சத்தத்தை கேட்பதுதான், உம்மை புகழ்ந்து பாடுவதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சைன்னு சொல்லுகிற தெய்வ பிள்ளைகள் ஆண்டவர் வெறுமையா விட மாட்டார். இந்த காலை ஆராதனையில உங்க உள்ளம் சொல்லணும் அந்த வார்த்தையை, ஆண்டவரே ஓயே அபிநேசரே எல் எலியோ என்றுமே
அவர் இதுவரை நடத்தினபடியால அவருக்கு எபினேசர் என்று பெயர். என்றுமே உயர்ந்தவரே எல் ஷடாய். சேர்ந்து சர்வவல்லவரே எல் ஷடாய் சர்வவல்லவரே எல் ரோயி காண்பவரே. சொல்லுங்க, அவருடைய கண்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறபடியால் உங்களால் தானப்பா அந்த கால வேளையில எங்கள் முன்பதாய் நிறுத்தி கொண்டிருக்கிறோம். கண்கள் மூடி இருக்கிற வேளையில இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், மோடு கூட நாங்க இருப்பதுதான் எங்களுடைய வாஞ்சை. அப்படி சொல்லுங்க, கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி. வாலிப தம்பி தங்கச்சி, அருமையான தாயை தகப்பனே, அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, மோடு கூட இருப்பது எத்தனை பாக்கியம். வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை பார்க்கிறோம். உம்முடைய பிரகாரங்களிலே செல்லும் ஒரு நாள் எத்தனை இன்பமானது. கையை தட்டி சொல்லுங்க, ஓ உம்மோடு இருப்பது எத்தனை ஆனந்தம். சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு பெரிய தேசத்துல ஒரு பெரிய ராஜாவா இருந்தும் கூட அவனுடைய வாஞ்சையெல்லாம் கர்த்தரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருப்பது, எப்பொழுதும் அவனுடைய சமூகத்தை வாஞ்சித்துக் கொண்டிருப்பது. ஆகவே தான் சங்கீதம் 51 ஆண்டவரை பார்த்து முறையிட்டார், நம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கெஞ்சுகிறார். இந்த காலை வேளையில உங்க இருதயம் வாஞ்சித்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை உம்மோடு கூட நாங்க இருக்கட்டும்ப்பா, உம்மோடு கூட நடக்கட்டும். அந்த வார்த்தையை சொல்லணுமா? தம்பி தங்கச்சி எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா உம்மோடு கூட நாங்க நடக்கட்டும், உம்மோடு கூட நாங்க வாழட்டும், உம்மோடு கூட நாங்க பேசட்டும், எங்களுடைய ஆண்டவரே நேரங்களை எல்லாம் உம்மோடு கூட செலவழிக்கட்டும்ப்பா. ஆமென், ஹல்லேலூயா. வேதாகமத்தில் வாழ்ந்த தேவ மனிதர்கள் எல்லாம் ஆண்டவரோடு கூட யாரெல்லாம் நேரத்தையும் காலத்தையும் செலவழிக்க விரும்பினாங்களோ அவனுடைய முடிவு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்தது. வாலிப நாட்களையே சிலர் ஆண்டவருக்கு விற்று விட்டார்கள். வாலிபத்தை ஆண்டவருக்குன்னு கொடுத்துட்டாங்க. யோசேப்பு தன்னுடைய வாலிபத்தை ஆண்டவருக்குன்னு கொடுத்தான். தாவீது தன்னுடைய வாலிப நாட்களை கர்த்தருக்குன்னு கொடுத்தான். ஒவ்வொரு மனிதர்களும், தானியேல் போன்ற தேவ மனிதர்கள், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போன்ற தேவ மனிதர்கள், சாமுவேல் போன்ற தேவ மனிதர்கள் தங்கள் வாலிபத்தை அப்படியே ஆண்டவருக்குனே கொடுத்து தத்தம் செய்தாங்க. ஆண்டவரோடு கூட இருக்கிறத தான் வாஞ்சித்தாங்க. ஆகையினால தான் தேசங்கள் அவர்களை கண்டு நடுங்கினது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எந்த மனிதன், எந்த மனுஷி ஆண்டவரோடு கூட இருக்கிறதை விரும்புகிறார்களோ, ஆண்டவரோடு கூட நடக்கிறதை விரும்புகிறார்களோ, அவர்களை கண்டு இந்த தேசம் பயப்படும், அவர்களை கண்டு தேசம் அஞ்சும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ரிபாலா கராதுடா பயமுறுத்துகிறவனையே பயமுறுத்துவதுதான் தேவனோடு கூட இருக்கிற பிள்ளைகள். தாவீது தேவனோடு கூட இருந்தபடியாலதான் அவனை கண்டு பெலிஸ்தியர்கள் அஞ்சி ஓடினார்கள். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் உம்முடையவர்கள் சொல்லுங்க. உம்மோடு கூட இருக்கிறதை வாஞ்சிக்கிறவர்கள், உம்மோடு கூட இருப்பதே எங்களுடைய பாக்கியோடு சொல்லுங்க. அந்த மரியாளை போல ஆண்டவரே உம்முடைய பாதத்தை எங்கள் உள்ளம் வாஞ்சிக்கட்டும், உம்முடைய பாதத்தை தரித்திருப்பதை நாங்கள் வாஞ்சிக்கட்டும். சொல்லுங்க, சொல்லுங்க. ஒருவரும் மௌனமா இருக்க கூடாது. ஆமென், ஆமென். எனக்கு நல்ல குடும்ப பின்னணி இருக்கிறது, எல்லா காரியங்களும் நிறைவா இருக்கு
இருக்கிறதுன்னு சொல்லி அமைதியா இருக்காதுங்க. நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் தேவை. அவரோடு கூட இருப்பதே நம்முடைய பாக்கியம். ஹல்லேலூயா. இதை பார்க்கலும் மேன்மையானது ஒன்றுமே இல்லை. ஆமென். இந்த பாக்கியத்தை விட இந்த உலகிலே மேன்மையான காரியம் எதுவும் இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரே உம்மோடு கூட இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கலும் இந்த உலகத்தில் மேன்மையானது என்பது ஒன்றும் இல்லையே. ஓ ராகாத்தான், அப்படி வாயில கொஞ்சம் விரிவா கர்த்தருக்கா திறந்து மகிமைப்படுத்தி கொண்டிருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் நேரங்களை செலவழிக்க ஆமென், கர்த்தருடைய அளவில்லாத நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். அவர் நம்மை வெறுமையாய் விடுவதில்லை. ஓ ராபாலா தீபாபாபா ஷல்காராதா நாமராமா. சொல்லுங்க, என் வாழ்க்கையை, என் வாழ்வின் அந்தியங்களை, என்னுடைய வாழ்வின் எஞ்சிய பகுதியை உம்மோடு கூட நான் செலவழிக்க விரும்புகிறேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க வயது முதிர்ந்தவங்களா கூட இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம். ஆண்டவரே என் நாட்கள் முடியும் வரை என் வாழ்வு உம்மோடு இருக்கட்டும், உம்மோடு நடக்கட்டும், உம்மையே பார்த்து கொண்டு உம்மோடு பேசிக் கொண்டிருக்கட்டும்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் வெட்கப்படாமல் சொல்ற காரியம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், ஆகையினால நான் அசைக்கப்படுவதில்லை. ஓ ஹல்லேலூயா. பலதடலகரதலபா. Thank you Jesus. கர்த்தர் நல்லவர். ஓ ஹல்லேலூயா. அவரோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு மறுரூபமாகிறது. அவரோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அநேகரை தைரியப்படுத்துகிறது. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அநேகரை பலப்படுத்தும். ஆண்டவரோடு கூட இருந்து பேசுகிற மனிதனுடைய வார்த்தையை கேட்க அநேகர் விரும்புவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய முகத்திலே ஒரு மாற்றம். மோசே ஆண்டவரோடு கூட தேவ சமூகத்தில் இருந்து வந்த பொழுது ஜனங்கள் அவனுடைய முகத்தை பார்ப்பதற்கு பயந்தார்கள். ஆமென். காரணம், அவ்வளவாய் தேவ மகிமை அவனை நிறைத்திருந்தது. கையை தட்டி சொல்லுங்க, உம்மோடு இருக்கவே வாஞ்சிக்கிறேன். அப்படி சொல்லுகிற தேவ பிள்ளைகள் வாயிலை திறந்து சொல்லுவோம், உம்மோடு இருப்பதை வாஞ்சிக்கிறோம். ஓராபாலாதியாந்தரு எபினேசரே. சத்தமா எல் எலியோ என்றுமே உயர்ந்தவரே. சத்தமா சொல்லுங்க, எபினேசரே எல் எலியோ என்றுமே உயர்ந்தவரே. எல் சர்வ வல்லவரே. மறுபடியுமாய் சொல்லுவோம், காண்பவரே. எல்ரோயே. பூமி எங்கு உலாவுகிற அவருடைய கண்கள் நம்மையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறது. நம்மை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். அந்த தெய்வத்தோடு கூட இருக்க விரும்புகிறவங்க மகிழ்ச்சியோடு கூட இன்னும் சில நிமிடங்கள் அப்படி மகிமைப்படுத்தலாம். பேதுரு ஆகவே தான் அந்த மறுரூப மலையில ஆண்டவராய் இயேசுவை பார்த்து சொன்னது, நம்ம இங்கேயே இருப்பது நல்லது ஆண்டவரே, இந்த உம்முடைய சமூகத்திலே இருந்து விடுவது நல்லது என்று சொல்லி தேவ சமூகத்தை அனுபவிக்கிற மனிதன் அவரோடு கூட இருப்பதையே வாஞ்சிப்பா. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஆண்டவருடைய சமூகத்தை விட மேன்மையான இடங்கள் எதுவுமே இல்லை. மகிழ்ச்சி தருகிற இடங்கள், மகிழ்ச்சி தருகிற அனுபவங்கள் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. கொஞ்சம்
சமயம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. ரீகாபாலாதாடா. எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தெய்வம். இந்த கால வேளையில அவரை துதிக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. அவரை தெய்வமாய் கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. ஆமே. நம்முடைய முற்பிதாக்கள் வழிபட்டு வணங்கின தெய்வம் இந்த கால வேளையில அவரை தேடுகிற பாக்கியம் நமக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் கிடைத்திருக்கிறது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுவோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். அவர் சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாய்வை வென்றவர் என் மணவாள. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாள. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. இது அதிசயம்தானே, அல்லேலூயா, இது உண்மைதானே. ஆமென். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். நல்ல கையை தட்டி அந்த வார்த்தைக்கை கர்த்தரை மகிமைப்படுத்தும். சர்வ வல்லமை உள்ள தெய்வம் நம்முடைய எஜமானாய் இருக்கிறார். அவர் நம்முடைய சொந்தமாய் இருக்கிறார். சொல்லுங்க, சர்வ வல்லவர் என் சொந்தமாய் இருக்கிறார். அந்த வார்த்தை அறிக்கையிடுங்கம்மா. ஆமே. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் என்னுடைய சமய சொந்தமாய் இருக்கிறார். அவரே எனக்கு எஜமானனாய் இருக்கிறார். அவரே என்னை காப்பாற்றி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமே. நான் பயப்படே, நான் கலங்குவதில்லை. காரணம் சர்வ வல்லவரே என்னுடைய எஜமானாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். நீதியின் பாதையிலே நடத்தி கொண்டே இருக்கிறார். சொல்லுங்க, செவ்வையான பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் தளர்ந்து விட அவர் விடுவதில்லை. நாம் சோர்ந்து போக அவர் விடுவதில்லை. நாம் தள்ளாடி போக அவர் விடுவதில்லை. காரணம், அவருடைய கரங்கள் நம்மை பிடித்திருக்கிறது. அவருடைய வலது கரங்கள் நம்மை பிடித்திருக்கிறது. தாயின் கருவிலே எலும்புகள் உருவேற்படும் நாட்களுக்கு முன்பதாய் நம்மை முன்குறித்த ஆண்டவர் இந்த காலை வேளை நம்முடைய கரங்களை பிடித்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஒரு பராக்கிரமசாலி நம்முடைய கரங்களை பிடிக்கல, சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் என் கரங்களை பிடித்திருக்கிறார் என்று நம்புகிறவங்க கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய அரவணைப்பில் இருக்கிறேன். Hallelujah. Ribala karadudala ragamashi anduru rihabaladana. Oh, hallelujah, hallelujah. டி நவமான பாஷைகளை பேசி பக்திக்கு இருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை சொல்லி 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 ஓ ரகா பதனா ரிபஹல துடுரு. ஆமென், 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 ஆமென். ஹalleluya. ஏதோ நினைத்து கொண்டு வந்தேன், நான் மூழ்கி விடுவேனோ, என் குடும்பம் மூழ்கிருமோன்னு நினைச்சு வந்தோம். ஆண்டவர் எங்களை தூக்கி நிறுத்த போதுமானவர் என்கிற ஆமே உள்ளத்தில் ஒரு தைரியத்தை கத்த தந்ததுனால அப்படியே சொல்லுங்க, ஹalleluya. நான் மூழ்கி போவதில்லை, அமிழ்ந்து விடுவதில்லை, நான் தள்ளாடி விடுவதில்லை. ஆமே, என்னோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ளவர். ரிபா கலதுடுரு ரிபஹலதுடுரு தியாத்துரு. ஹalleluya. ரிகாதா ரகபல திஹந்தரபா
ஆமென் 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 ஆமென். அவர் நித்தமும் என்னை நடத்துவார். சொல்லுங்க, அவர் கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி. சொல்லுங்க சொல்லுங்க அந்த வார்த்தையை, கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் நித்தமும் நடத்தி. ஓ மகா வறட்சியான காலங்களிலே எங்கள் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுவா. ஓ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல எங்களை கர்த்தர் மாற்றுவா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருப்பதா, நீர் எங்களோடு இருப்பதா. ஹல்லேலூயா. இதுவரை நடத்தின உம்முடைய கரங்களுக்காய் ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தின உம்முடைய நடத்துதலுக்காய் ஸ்தோத்திரம். இதுவரை உதவின உம்முடைய கரங்களுக்காய் ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தினவர் என்னை இனிமேலும் நடத்திடுவா. விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி, இதுவரை என்னை நடத்தின தெய்வம் இனியும் நடத்துவா. இதுவரைக்கும் எனக்கு வாழ்வு தந்த தெய்வம் இனியும் நடத்துவார். ஆமென் ஆமென். என் பிள்ளைகளை இதுவரை நடத்தினவர், கரம் பிடித்து நடத்தினவர் இன்னும் நடத்த போகிறார். ஆமென். என் வியாபாரத்தை இதுவரை காத்தவர் இனி நடத்துவார். என் குடும்பத்தில் இதுவரை சமாதானத்தை அருளி செய்தவர் இன்னும் சமாதானத்தை தருவார். எனக்கு இதுவரை ஆரோக்கியம் தந்தவர் இனியும் எனக்கு ஆரோக்கியத்தை தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ், எங்களை இதுவரைக்கும் நீங்க நடத்திருக்கிறீங்கப்பா. இதுவரை எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்கப்பா. ஒரு மனிதன் எங்களை நடத்தி வரல, ஒரு மனிதன் எங்களுக்கு உதவி செய்யல. தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட நாள் முதலாய் நீரே எங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறீர். நீரே எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். நீரே எங்களை ஆதரித்துக் கொண்டிருக்கிறீர். உம்முடைய ஆதரவில் நின்று கொண்டிருக்கிறோம். யார் எங்களுக்கு எதிராய் நிற்க முடியும்? உம்முடைய ஆதரவில் இருக்கிற எங்களுக்கு விரோதமாய் யார் எழும்பக்கூடும்? பர்வதங்களை மெழுகை போல உருக பண்ணுகிற, பர்வதங்களை பனியை போல உருக பண்ணுகிற தெய்வம் எங்களுடைய ஆமை எங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய ஆதரவிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. யார் எனக்கு எதிராய் எதை செய்து விட முடியும்? யார் எங்களுக்கு எதிராய், யார் எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீமைகளை செய்து விட முடியும்? கர்த்தர் எங்கள் பரிகாரியாய் இருப்பதனால, கர்த்தரே எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறதுனால எங்களுக்கு விரோதமாய் யார் எழும்பக்கூடும்? ஹல்லேலூயா. Thank you Lord. சர்வ சிருஷ்டிகளுக்கும் எஜமானனாய் இருக்கிற ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை வேளையில அப்பாவின் திரும்ப சமூகத்துல சேர்ந்து வருவ கர்த்தர் கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இதுவரை எங்களை நடத்தின தெய்வம் இனியும் எங்களை நடத்த நீர் போதுமானவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்விலே எபனேசராய் இருந்து நடத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. எல்ஷடாவாய் இருந்து நடத்தியிருக்கிறீர். இனியும் எங்களை நடத்த போதுமானவராய் இருக்கிறீர். இந்த காலை ஆராதனையில் பங்கெடுக்கவும், உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கவும், சபையாய் இணைந்து
கர்த்தருடைய பாதத்திலே அமரவும் பாக்கியம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இதனால் உண்டாகிற எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் உயர்ந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையின் தொடர்ந்துள்ள பகுதிகளின் மூலமாக உம்முடைய நாமத்தை இன்னும் உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.